ஜோயன்றது நீங்களாண்ணா? ஓகே, உங்களை தான் சந்திச்சு கதைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சரியா? அப்போ ஏன் வந்திருக்கிறோம்னு தெரியும் என்ன? வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பலமா இருக்குது. என்ன பர்த்டேயா? கதைங்க வயத்துல இருந்து சத்தமா கதைங்க. ஓகே, எத்தனாவது பர்த்டே? 15 பர்த்டே. ஓகே, என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியம். ஓகே, அப்போ உங்களோட பர்த்டேன்னு சொல்லி தான் உங்களுக்கு கிஃப்ட்டுகள் நிறைய வந்திருக்குது. சரியா? அப்போ கிஃப்ட்டுகள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஏதாவது ஐடியா இருக்கா? யார் கொடுத்து விட்டுருப்பாங்க அந்த மாதிரி? யார்? என்ன பெயர்? இல்லைங்களா, அந்த பேரில் எங்கே இருக்காங்க? துபாயில். துபாயில் எந்த வேறு இல்லை. நீங்கள் கொழும்புக்குள்ளே யாரும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொழும்புக்குள்ள ரிலேட்டிவ் யாருமே இல்லையா? இல்லை. அப்போ வேற ஃபாரின்ல வெளிநாடுல வேற ஆக்களும் இல்லையா? அம்மாவை தவிர வேற ஆக்கள்? எந்த இடம் அவங்க? அப்ப அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்காதா? அப்ப அம்மா சொன்னவங்களா என்ன ஃப்ரெண்டு? ஒருவேளை அம்மா சொன்ன சர்ப்ரைஸ் இனிமேல் தான் வரும்போது தெரியாதே. சொல்லிக்கொண்டே இல்லை தானே நான் வந்திருக்கிறோம். ஓகே, அம்மா சொன்னவங்க இனிமேல் தான் வருவாங்களோ தெரியலையே. அப்ப நான் உங்களோட அம்மா அனுப்பி வரவில்லை. கொழும்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான் அரேஞ்ச் பண்ணி வந்தேன் நான். இப்போ கொழும்புக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட் மாதிரி யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அப்போ அவங்க அப்படி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணுற அளவுக்கு இல்லையா? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு யாராவது கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி நல்ல விருப்பமான டீச்சர்ஸாக கூட இருக்கலாம் தானே? வாய்ப்பில்லை, கடைசியாக வாய்ப்பில்லை என்ன? சரி, ஓகே. அப்போ கிஃப்ட்டில் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? இதை இங்கே வச்சே காட்டுறேன். என்னவா இருக்கு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்னவா இருக்கலாம்? மக்கா. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வீடியோக்கள் பார்ப்பீங்களோ? சென்டருக்கு வாங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வீடியோக்கள் பார்ப்பீங்களோ? பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதுக்குள்ள மக்கு இல்லையே. இதுக்குள்ள வேற ஒரு பொருள் தான் இருக்கு. பொட்டலா இல்லை. சரி, டச் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க என்னவா இருக்கலாம். வந்து டோயா? என்ன மாதிரி டோய்? என்ன மாதிரியா இருக்கலாம்? ஸ்போர்ட்ஸ் சாமானா? இல்லை, ஸ்போர்ட்ஸ் சாமானும் இல்லை. தெரியலையா? சரி, இங்க வித்தார்த்ன்றது யாரு? அவரா? அங்க அவரை கூப்பிடுங்க. அங்க போங்க, அண்ணாக்கு பக்கத்துல. இவர் யார் உங்களுக்கு? தம்பி. ஓகே, சரி. அப்ப உங்களோட தம்பிகிட்ட கேளுங்க என்ன கிஃப்டா இருக்கு மாட்டேன். அவர்கிட்ட கொடுத்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம். என்னவா இருக்கும்? தம்பி சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க. தம்பியே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணி அண்ணாவுக்கு கொடுங்க. கிஃப்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் அண்ணாவுக்கு கொடுக்குறதா இல்லாட்டி நீங்களே வச்சிருக்கிறதான்ட்டு. எடுங்க ஃபுல்லா வெளியில பார்ப்போம். ஓகே, ரிமோட் கார் ஒன்று வந்திருக்கு. சரியா? இது யாருக்கு வந்திருக்கு? அண்ணாவுக்கு தான் வந்திருக்கு. அண்ணாட்ட கொடுங்க. அப்ப அண்ணா என்ன இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ரிமோட் கார் விளையாடுறீங்களா? அப்ப உங்களுக்கு ரிமோட் கார் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்போ ஓகே, இது வந்து வித்தார்த்துக்காக தான் வந்திருக்குது. சரியா? அவங்களோட கையாலேயே கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுவாங்க. சரியா?
ஓகே வித்தார், இது யார் அனுப்பினான்னு சொல்லணும். வாங்க போங்க, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. சித்தியா? இல்லையே, சித்தி இல்லை, சித்தி இல்லை. இங்கே யாருமே இல்லையா? என் அம்மா அப்பா இல்லாட்டிக்கு சித்தப்பா யாராவதா கூட இருக்கலாம் தானே? யாரா இருக்கும் தெரியலையா? சரி ஓகே, அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போமா. இதுக்குள்ள என்னவா இருக்கும், என்ன பொருளா இருக்கும்? போட்டோ ஃப்ரேம். அப்படியா? என்ன மாதிரி போட்டோ ஃப்ரேமா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? உங்களோட போட்டோ அம்மாட்ட போட்டோ எல்லாம் போட்டு அப்படி வந்துருங்க. அப்படியா? நான் சொல்றேன் இல்லை அப்படி இல்லைன்னு, உள்ள வேற ஒன்றுதான் இருக்கு. போட்டோ மாதிரி தான் இருக்குது, ஆனா போட்டோ மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டா அப்படி வராது. அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா. சரி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க சரியா? நான் சொல்லக்குள்ளதான் இங்க எல்லாம் காட்டணும். இங்க எல்லாம் காட்டக்கூடாது, நீங்களே தான் பார்க்கணும். ஓகே, அப்ப யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க இங்க நிக்கிறாங்களா இப்ப? அப்ப அவங்கள கூப்பிடுங்க பக்கத்துல. உங்களுக்கு பக்கத்துல காட்டக்கூடாது, அவங்கள கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு காட்டாதீங்க. விட்டு நான் இப்ப காட்டக்கூடாது, நான் சொல்லக்காங்க காட்டணும். ஓகே, அப்படியே போட்டோ திருப்புங்க இங்க. ஓகே, உங்கள் 2 பேருக்காக வேண்டியும் ஒரு போட்டோ ஃப்ரேம் மட்டும் வந்திருக்கு. அங்க பாருங்க, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, அப்ப கடைசியா இப்பதான் உங்களுக்கு இனிதான் உங்களுக்கு நாங்க கிஃப்ட் தர போறோம் சரியா? இன்னும் உங்களோட கிஃப்டே உங்களுக்கு தரேன். இதுக்குள்ள வந்து என்ன மாதிரி இருக்கு எதிர்பார்க்குறீங்க? இது உங்களோட தானா? நான் சொல்றேன் இல்ல இது உங்களோட போட்டோ இல்லைன்னு. இல்ல சத்தம் ஆகுதுங்க. அப்படியா? இன்னும் அனுப்பினதையும் யாருன்னு சொல்ல இல்லை, கிஃப்டையும் சரியா கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஒன்றையும் அம்மா தான் அனுப்பினாங்களா? ஏன் யாராச்சும் சொன்னாங்களா அம்மா தான் அனுப்பினான்ட்டு? அதான் அம்மா சொன்னவங்க சர்ப்ரைஸ் ஒன்று இருக்காண்டு. ஒருவேளை அப்பா கூட அனுப்பி அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் தானே இந்த சர்ப்ரைஸ்? அம்மாட்ட வேறையா கூட இருக்கலாம் தானே? அப்படி இல்லையா? தெரியல. அப்படி அப்பா அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படியா? சரி, அதை ஓபன் பண்ணுங்க பாப்போம். எப்படி நல்லா இருக்கா? அப்படி எங்களுக்கு காட்டுங்க ஒன்று பார்ப்போம். பிடிச்சிருக்கா? ஓகே, ஃபைனலா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு சரியா? அதை பார்க்கும் போது கண்ணை மூடி திரும்பி நில்லுங்க. திரும்பி ஃப்ரேமை வச்சுட்டு கண்ணை மூடி திரும்பி நில்லுங்க சரியா? அந்த கிஃப்ட் வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் சொல்லும் பிறகு திரும்பியும் பார்க்கக்கூடாது, கண்ணு திறக்க கூடாது. அப்படி கண் திறந்தா எல்லா கிஃப்ட்டுமே ரிட்டர்ன் எடுத்துருவேங்க. ஓகே, ஓகே, திரும்ப கூடாது, நான் சொல்லிக்கான் திரும்பணும். இது என்ன கிஃப்டா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? கேக்கா? இல்லையே. வேற? அது பக்கத்துல பான் வேன் போகுது, நான் ஆட்டோ எல்லாம் போகுத பார்த்தா அதுல இருந்து வருது போல. சரி ஓகே, திரும்ப பாப்போம் என்னண்டு. கேக்குடைய பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்காண்டு. நீங்க ஒரு ரக்பி பிளேயர் என்று கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்படியா? ஸோ கேக் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ கேக் கட் பண்ணுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday dear Joel, happy birthday to you. கேக்ல படாம
ஓகே ஓகே, நான் வந்து இன்னும் யார் அனுப்பினே சொல்ல இல்லை, நீங்களும் அம்மா அம்மாட்ட தான் நிற்கிறீங்க. அப்போ அம்மாவுக்கு ஃபோனை போட்டு கேட்போம்மா. சரியா? அப்போ அம்மாவுக்கு கால் எடுங்க பார்ப்போம். லைனில் இருக்காங்க. அப்போ கேளுங்க அம்மாட்ட, இது நீங்கள் அனுப்பின சர்ப்ரைஸ் கிஃப்டா இல்லாட்டி இனிமேல் தான் அவங்க வருவாங்களா, அந்த மாதிரி கேளுங்க. நீங்க ஹாப்பியா பிரதர்? ஹாப்பியா? சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லாட்டி சர்ப்ரைஸ் ஆயிடலாம்? போய் சர்ப்ரைஸ் தானே, ஆனால் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தெரியவே இல்லையே. அப்போ நீங்கள் சீரியஸாக சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு சாங் ஒன்று படிங்க அப்போ எங்களுக்காக. அம்மா இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அம்மாவுக்காண்டி ஒரு 4 லைனில் சின்னதாக ஒரு சாங் உண்டு. எல்லாம் அமைதியாக இருங்க. இப்போ பிரதர் நம்மளுக்காக ஒரு சாங் ஒன்று படிக்க போகிறாரா? என்ன பாட்டு? என்ன பாட்டு உங்களுக்கு மைண்டில் வேற பாட்டை படிங்க அம்மாவுக்காக. என்ன பாட்டுண்டா? நீங்க அவங்கள்ட்ட கேட்க கூடாது. உங்களோட பர்த்டே நீங்க தான் டிசைட் பண்ணி நீங்க தான் இப்ப படிக்கணும். ஏய் அவ்வளவுதானா? ஓகே Let's go. சரி, நான் டிக்டாக்ல எல்லாம் போட மாட்டேன், பயப்படாம வாங்க. அண்ணா கூட்டுங்க. அண்ணா ஓகே தம்பி, என்னென்னு சொன்னா உங்களோட பர்த்டேக்காக இதெல்லாம் உங்களோட அம்மா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்க என்னட்ட ஒரு விஷயம் சொல்லி விட சொன்னாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களோட கூட இருக்க ரொம்பவே விருப்பமா. சரியா? இந்த பர்த்டேக்கு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கவலையாக இருக்கான். அண்ட் அதை விட நீங்கள் வந்து படிக்கணும், நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் அவங்க இன்டர்வியூ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க நினைச்ச மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்து வருவீங்க என்று சொல்லி வாழ்த்தி இனிய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விட்டுருக்காங்க. சரியா?
நீங்கள் ஹாப்பியா? அம்மாவுக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. இந்த கிஃப்டை எதிர்பார்த்தனீங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன். அந்த வைக்கப்பட்டுட்டு இருந்தா எப்படி கதைக்கணுமே, இவ்வளோ தூரம் அம்மா எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்களே. இந்த மாதிரி கேட்காது. சரி, ஓகே. ஓகே, அப்போ பாய், நான் விளைக்கிறேன். சரியா?